ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்டெட் டெய்லி டெஸ்ட் டே வந்து 16th டே போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே போதும். நம்ம எக்ஸாமுக்குள்ளே நிறைய கொஷின் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக் எடுத்து படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க, இப்போ இல்லை டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க தமிழ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடறேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங். நடந்து அப்படின்னு சொல்லி எது வரும்? நடந்து அப்படின்னா எதுக்கு மேட்ச் ஆகுது? பேசிய அப்படின்னா எதுக்கு பேர் பண்ணுவோம்? எடுத்தனன் உண்டான் அப்படின்னா எந்த பெயரச்சமா வினையச்சமா என்ன பெரிய இதெல்லாம் எதுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங்ஸ் கூட நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ எதுக்கு மேட்ச் ஆகும்னு ஒரு தாட்டி நீங்கள் வந்து ஆன்சர் கொஷின் வந்து பார்த்துட்டு ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அடுத்து வந்து செகண்ட் கொஷின், கோழி என்பதன் ஒளிமரபை காண்க. கோழி அப்படின்னா எந்த ஒளிமரபை சொல்லு? குணுகுமா, கொக்கரிக்குமா, கூவுமா, அலருமா? தவறான வினைமரபை கண்டறிக. எது தவறுன்னு பார்க்கணும். முறுக்கு உண், பால் பருகு, சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி. எது தவறுன்னு பார்க்கணும். எபிகிராஃப் அப்படின்னா ஒளியனா, கல்வெட்டா, சித்திர எழுத்தா, உயிரொலியா? ஃபிஃப்த்து, இறந்த கால வினைமுற்று எது? ஏ நடக்கிறான், பி உண்டான், சி ஓடாது, டி படித்தான். ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. நடந்து அப்படின்னா அப்படி எப்பயுமே முடியும் போது அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம். ஃபஸ்ட்டு நடந்து அப்படின்னா வினையச்சம் சொல்லுவோம். பேசிய அப்படிங்கிற இதில் முடிஞ்சுது அப்படின்னா அது பெயரச்சம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து பேசிய அந்த மாதிரி வந்துச்சுன்னா பெயரச்சம். இப்போ எடுத்தனன், உண்டனன், அண்ணன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா முற்றச்சம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் ஓடு மாதிரி ஞாபகம். முற்றச்சம். அண்ணன் அப்படின்னா எடுத்தனன் உண்டான் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா முற்றச்சம். முற்று பெற்றிருக்கு, எடுத்தனா உண்டான் அப்படின்னு. பெரிய அப்படின்னா இதுவும் வந்திருக்கு, அப்போ இதுவும் பெயரச்சா வரும். ஆனால் வந்து ஒரு குறிப்பு இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்காங்க, பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருசு அப்படிங்கிறத வந்து குறிப்பாக உணர்த்துறதுனால இது வந்து குறிப்பு பெயரச்சம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நார்மலாக இது பேசுச்சு அப்படிங்கிற மாதிரி வரதுனால பெயரச்சம்னு சொல்லி பேசிக்காக முடிச்சிடும். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், கோழி என்பதன் ஒளிமரபை காண்க. கோழி கொக்கரிக்கும். ஸோ கோழிக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொக்கரிக்கும். தவறான வினைபரவை கண்டறிக. முறுக்கு உண், பால் பருகு, இது கரெக்டு. சுவர் எழுப்பு கரெக்டு, தண்ணீர் குடியும் கரெக்டு, முறுக்குத்தீன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் தவறானது. எபிகிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கல்வெட்டு. எபிகிராஃப்னா கல்வெட்டு. இறந்த கால வினைமுற்றியது. இறந்த கால வினைனா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. எதிர்காலம்னா நடக்க போகிறது. நிகழ்காலம்னா நடந்துக்கிட்டு இருக்காது. ஸோ இறந்த காலத்தில் என்ன நடக்கிறான்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான், அது நிகழ்காலம். இது நிகழ்காலம். உண்டான் சாப்பிட்டான். ஓகேங்களா? அடுத்து ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. படித்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான் படித்தான் ரெண்டு ஆன்சர், ரெண்டுமே இறந்த காலில். சாப்பிட்டான் படித்தான் அப்படின்னு ரெண்டு. டேஸ் இஸ் எ வேர்ட் தட் டெஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபை எ நவுன். ஒரு வேர்டு வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணி நவுனையும் மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, நம்மளோட சீரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏ வெர்பு, பி அட்வர்பு, சி ப்ரிபோசிஷன், டி அட்ஜெக்டிவ். விச் இஸ் த கலெக்டிவ் நவுன்? எது கலெக்டிவ் நவுன்? ஏ டீம், பி ட்ரீ, சி ஸ்டூடெண்ட், டி பாய். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஹீரோ அந்த போயம் வந்து யார் ரிட்டன் பண்ணா அப்படின்னா எட்கர் ஏ அலிபர்ட் கஸ்ட், பி கிறிஸ்டினா எம் கெர்ஷன், ரவீந்திரநாத் தாகூர், டி ருஸ்கின் பாண்ட். ஃபோர்த் கொஸ்டின், ருஸ்கின் பாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாவல் இது? ருஸ்கின் பாண்டோட ஃபர்ஸ்ட் நாவல்னா அன் ஐஸ்லேண்ட் ஆஃப் ட்ரீஸ், பி எ பார்ன் வித் த மவுண்டைன், சி த இண்டியா ஐ லவ், டி ரூம் ஆன் த ரூஃப். ஃபிஃப்த் கொஸ்டின், சினானிம்ஸ். இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி, பி டிஸ்கிராஸ், சி டிஸ்மாலி, டி எக்ஸிபிட்டட். ஓகே, டேஸ் இஸ் எ வேர்ட். எந்த வேர்டு ஒரு வேர்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணதும் மாடிஃபை பண்ணணும் நவுனை. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? விச் இஸ் த கலெக்டிவ் நவுன்? கலெக்டிவ் நவுன் என்னன்னா இதில் வந்து ட்ரீ, டீம், ஸ்டூடெண்ட், பாய். இதில் வந்து டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிற போயம் யார் எழுதுனாங்க அப்படின்னா கிறிஸ்டினா எம் கெர்ஷன். ஓகேங்களா? ஸ்பெஷல் போயம் எழுதினவங்க கிறிஸ்டினா அப்படின்னு ஞாபகம். ஸ்பெஷலாக அப்படின்னு. ருஸ்கின் பாண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன? ரூம் ஆன் த ரூஃப். ருஸ்கின் பாண்ட் ஆர் ஞாபகம். ருஸ்கின் பாண்ட் வந்து ரூம் ஆன் த ரூஃப் அப்படின்னு. சினானிம்ஸ் இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி. இம்பேர்மெண்ட்னா டிசபிலிட்டி. ஓகே, சயின்ஸ் பார்க்கலாம். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் இது? நியூட்டனோட முதல் விதியா, இரண்டாம் விதியா, மூன்றாம் விதியா, எதுவும் இல்லையா? நிலைத்த காந்தத்திற்கு உதாரணம்? ஏ நியோடிமியம், தேனிரும்பு, வார்ப்பிரும்பு, மின்காந்தம். 3, ஒரு டெஸ்லா டேஸ் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏ 10, பி 100, சி 1000, டி 10,000. ஸ்னெல் விதி அப்படின்னா sin I by sin r is equal to mu, sin I divided by sin I is equal to mu, c is equal to theta divided by del d,
C = del D / Q. எது வந்து கரெக்டான விதின்னு சொல்லி பாருங்க. பாதரசமானியை கண்டறிந்தவர் பாஸ்கல், ஸ்னெல், டாரிசெல்லி, நியூட்டன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் அப்படின்னா நியூட்டனோட 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதினா ஒரு விசை, அதாவது ஒரு வினைக்கு எதிரான இன்னொரு எதிர்வினை உண்டு, அப்படி ஒரு வினைக்கு எதிரான இன்னொரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் 3ஆம் விதி. அதுதான் ராக்கெட் தத்துவத்திலே பயன்படுது. ஸோ ஓகே, நிலைத்த காந்தத்திற்கு உதாரணம் எதுனா, எது நிலைத்த காந்தம்னா நியோடிமியம். நியோடிமியம் தான் நிலைத்த காந்தம். காந்தம் எப்பயுமே நிலையாக இருக்கிறதுக்கு நிலைத்த காந்தம்னா நியோடிமியம். ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது எத்தனை கேஸ்னால் இங்கிலீஷில் காஸ். ஓகேங்களா? ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது 10,000 காஸ். ஓகேங்களா? ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது 10,000 கிளாஸ். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்னெல், அதாவது அடுத்து ஸ்னெல் விதி. ஸ்னெல் விதி அப்படிங்கிறது sin I / sin R = μ. இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க, வரலாம். இந்த ஸ்னெல் விதினா என்னன்னா sin I / sin R = μ. பாதரசமானியை கண்டறிந்தவர்னா டாரிசெல்லி. பாதரசத்தை பார்த்தாவே ரொம்ப டார்ச்சலாக இருக்குது. ஓகேங்களா? பாதரசமானியை பார்த்தாவே டார்ச்சல் பண்ணுவா செல்வி அப்படின்னு ஞாபகம். பாதரசமானியை பார்த்தா டார்ச்சல் பண்ணுவா செல்வி, ஏன்னா அது வந்து கொல வளவலான் இருக்கும் இல்லையா? அதனால் பாதரசமானியை கண்டறிந்தவர் டாரிசெல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின். மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல் அப்படின்னு சொன்னவர் யார்? A பியாஜே, B தாரன்டெக், C ஹெய்ட், D ஹோல்லர். செகண்ட் கொஸ்டின். மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு என்ன என்பது? A 70 to 90%, B 80 to 100%, C 90 to 110%, D 100 to 120%. குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது எது? A தண்டனைகள், B பொறுப்பளிக்காமை, C அதிக கற்றல், D ஆசிரியரின் அன்பு. 4 மெல்ல கற்போர் என்பவர் யார்? மீத்திறன் குழந்தைகள், B அடைவுத்திறன் குழந்தைகள், பிற்பட்ட குழந்தைகள், D சாதாரண குழந்தைகள். 5th கொஸ்டின். பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர் யார்? A பார்வையற்றோர், B காது கேளாதோர், C ஊனமுற்றோர், D பேச இயலாதோர். ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல். C ஹெய்ட் அப்படிங்கிறவர் தான் இது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ மெதுவாக கற்போரோட நுண்ணறிவு ஈவு. மெதுவாக கற்போர் அப்படிங்கிறவங்களோட நுண்ணறிவு ஈவு எவ்வளோ இருக்குன்னா, ஆப்ஷன் A 70 to 90%. குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது எது அப்படின்னா, ஆசிரியரோட அன்பு தான் தேவை. குறைநிலை சாதனையாளர் கொஞ்சமாக படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால் மெல்ல கற்போர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா பிற்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போம். பிரெய்லி அப்படிங்கிறது பார்வையற்றோர்கள் படிக்கிற புத்தகங்கள். அதுதான் வந்து பிரெய்லி புத்தகங்கள் வந்து பார்வையற்றோருக்கான புத்தகம். ஓகே, மேக்ஸ் பார்க்கலாமா? முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி டேஸ் எனப்படும். முக்கோணத்தோட 3 பக்கத்தோட மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி அப்படின்னா சுற்றுவட்ட மையம். ஓகேங்களா? சுற்றுவட்ட மையம்னு சொல்லுவோம். ஓகே, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது ரூ. 2662 மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் கணக்குகள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு தொகை கொடுத்துட்டாங்க. அப்போ தொகை அப்படிங்கிறது என்ன நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஏ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2662. ஒரு 10% ஆண்டு வட்டி. இப்போ 10% வட்டி அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி கால்குலேட்? R = 10. ஓகேங்களா? வட்டி வந்து Rன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 10%. அப்போ என்ன அப்படிங்கிறது ஆண்டு. எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, A = P × 1 + R divided by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, எப்பயுமே வந்து 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு வட்டி ஃபார்முலா மாதிரி இது வந்து வரும். ஸோ அதனால் A = P × 1 + R divided by 100 whole power n. மொத்த தொகை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரூ. 2662. அப்போ என்ற அசலானது ரூ. 2662 மாறுன்னு சொல்லுவோம். அப்போ அசல் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அசல் தான் P. நமக்கு P தான் அசல்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P × 1 + R என்ன? R வந்து 10% சொல்லியிருக்கோம். அப்போ 10/100 whole power n என்ன? 3 ஆண்டுகள், அதனால 3. ஓகே, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி மாதிரி போடுறாங்க. 3 ஆண்டில் இந்த அசலானது எவ்வளோவா மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம P கண்டுபிடிக்கணுமா? அதனால் தொகை இருக்கிறதுனால அது ஏன்னு போட்டிருக்கிறோம். P அப்படிங்கிறது அசல், அதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. R வந்து 10 வருஷம் 10%, அதனால் 10/100 3 ஆண்டுகள்னால 3. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, P அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 100 மேலே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 100 + 10 /100 whole power 3 = சரி இங்கே போட்டுக்கலாம். சரி இங்கே போடுவோம். P × 100னா 110 divided by
100 ஹோல் பவர் 3 இருக்கனால அப்படியே பவர் 3 வந்துடுது. இங்கே 2662 இருக்குமா. அப்போ இங்கே என்னது P × 110 / 100. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்போ வந்து 11 இந்த இடத்துல வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 / 10 ஹோல் பவர் 3 இங்கே P இருக்குமா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து 3 தாட்டி பிரித்து எழுதுறோம். இந்த டிவைடில் இருக்கிறத மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இங்கே வச்சுக்கலாம். P மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ P தான் நமக்கு தேவை. P இங்கே வச்சுக்கலாம். 2662 இன்ட்டு இந்த 10 மேலே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். இப்போ 10 3 தாட்டி போடுறதுனால 3 தாட்டி போடுறோம், 3 டைம் இருக்கனால அப்போ 11 அதே மாதிரி கீழே வந்துடும், அதை 3 தாட்டி போடுறோம். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம அடிக்க போகிறோம், ஒவ்வொன்றா அடித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 11 வாய்ப்பாடில் அடிச்சோம்னா ஒரு 11 11 2 11 22 23 25 26 4 வரும். இப்போ 4 11 44 55 52 வரும். அது 2 11 21. அப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு 11 11 2 11 22 23 24 2 அப்போ 2 11 22. அதே மாதிரி ஒரு 11 11 2 11 22 வரும். மீதி என்ன இருக்குது அப்படின்னா 2 × 10 × 10 × 10 வரும். இப்போ இது பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2000 வருது. ஸோ அதை தான் வந்து Pன்னு சொல்லுவோம். P = 2000. ஸோ என்ன சொல்கிறாங்க, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க. அப்போ 3 ஆண்டுகளில் 2000 அப்படிங்கிற அசலானது 2662 மாறும் அப்படின்னு சொல்கிறது ஆன்சர். ஸோ இதான் இந்த மாதிரி கூட்டு வட்டி சம்னாவே ஃபார்முலா P × 1 + r / 100 ஹோல் பவர் n அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ கொண்டு வந்து நம்ம வாட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்படி வரும். சரி, அடுத்த கொஸ்டின். ஓகே, 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட செங்கோண முக்கோணம். அப்போ இது வந்து பித்தாகரஸ் தேற்றம் படி போகலாம். 2 கொடுத்து 1 கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோண ஃபார்ம் இதில் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பித்தாகரஸ் தேற்றம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி மாதிரி வரும்னா a² + b² = c². 2 கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ a என்ன எடுத்துக்கலாம், 12 சென்டிமீட்டர். a வந்து இது a, இது b. அப்போ b = 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்போ ஏவும் b ப்ளஸ் பண்ணலாமா. 12² + 16² c². 12 144 + 16 16 256 c². ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 400 = c². ஓகேங்களா. அப்போ c²னா c² = 400. இதை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா 20² 400. அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ c = 20. இப்போ ஆப்ஷன் எது வருது, 20 B. அப்போ ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி 2 கொடுத்து இன்னொரு முக்கோணத்தோட கர்ணம் கேட்குறாங்க. செங்கோண முக்கோணத்துக்குன்னு கேட்டாங்கன்னாவே பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்திக்கணும். 2 ஆப்ஷன் கொடுத்து இன்னொன்று கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா a² + b² 2 இதையும் கூட்டி இன்னொன்று வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்கணும். அது a² + b² = c² கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் இதோட ஃபார்மேட். ஓகே, அசல் ரூ.5000 வட்டி வீதம் 4% 2 ஆண்டுகளுக்கு வங்கியில் செலுத்தப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம். இந்த மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன கேட்குறாங்க. கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுக்குள்ள ஃபார்முலானா P × r / 100 ஹோல் பவர் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஹோல் ஸ்கொயர் r / 100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், ஈஸியாக சம்ம போட்டலாம். இப்போ நமக்கு அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 5000. அதுதான் P 5000 × r என்ன 4%. அப்போ 4 / 100 அது வந்து ஹோல் ஸ்கொயர். இங்கே தான் ஸ்கொயர் இருக்கனால. அப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5000 இன்ட்டு இந்த 4/100 2 தாட்டி போடுங்க. 4/100 இன்ட்டு 4/100. ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4 5 5 2 5 10 1 2 2 2 2 4 மீதி 4 × 2 இருக்குது. 4 2 8. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்க வித்தியாசம் 8. இதுதான் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. இது ஒரு ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட். ஜஸ்ட்டு சும்மாவை ஒரு ஈஸியாக போடலாம். இப்போ x + y = 8 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. y என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 + y = 8. அப்போ ப்ளஸ் இந்த y மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸில் இருக்க 2 இந்த பக்கம் போச்சுன்னா ஆப்போசிட்டில் மைனஸாக போயிடும். அப்போ y = 8 - 2 6. ஓகேங்களா. அப்போ y = 6 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இனிமேல் உள்ளே போக போக சில சம்கள் வந்து இந்த மாதிரி பெரிய சம்ஸாக வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி புரியுது, நான் சொல்லித்தரது புரியுதா புரியலையா, இன்னும் ஸ்லோவாக சொல்லணுமா, ஃபாஸ்ட்டாக சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லாமல் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.